இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேசியே ஆகணும். அது என்னன்னா, ஞானஸ்தானம். நெறைய பேர் ஞானஸ்தானத்த பத்தின ஒரு புரிதலே இல்லாம இருக்கிறாங்க. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாலும் நான் அப்படியே தானே இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த புரிதலே இருக்கிறதில்ல. ஆனா இயேசு சொல்றாரு, ரொம்ப தெள்ள தெளிவா, "ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லைன்னு மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்றேன்னு" சொல்லி ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு. அப்போ மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன அப்படின்னா, நாம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம். அப்படி பிறக்கும்போது நம்ம பாவத்துல தான் என்ன பண்றோம்னு சொன்னா பிறக்கிறோம். அப்போ பாவத்துல பிறக்கிற நாம், பாவத்தின் குணங்கள் இப்படிப்பட்டதான அந்த பொறாமையின் குணங்கள், எரிச்சல் அதெல்லாமே என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அப்படியே தொன்று தொட்டு நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்றோம், இத பிரேக் பண்றோம். என்னன்னா, நாம் ஞானஸ்தானம் பெறும்போது தண்ணீர் முழுக்கினால் முழுமையா நம்ம உள்ள நனைஞ்சு நம்ம எந்திரிக்கும்போது என்னன்னு சொன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று நாம் என்ன பண்றோம்? பிழைத்திருக்கிறோம். அப்போ இதுவரை என்னுடைய பழைய காலங்கள், பழைய முறை எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, பாவத்துக்கு செத்துன்னு சொன்னா, இதுவரை நான் நடந்து கொண்ட அத்தனை செயல்பாடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். இதுவரை பொய் சொல்லியிருப்பேன். நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒருவேளை திருடி இருக்கலாம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அநேகரை திட்டியிருக்கலாம். பொறாமையின் குணங்கள் உள்ள இருக்கலாம். இதுக்கு எல்லாமே அதுதான் சொல்றேன் பாருங்க. இது எல்லாமே பாவத்தின் வெளிப்பாடுகள். பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்றால், நாம் தேவனுக்கென்று, தேவனுடைய நோக்கத்துக்கென்று பிறக்கிறோம். அப்ப தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால், நாம் ஞானஸ்தானம் பெறுவது மிகவும் முக்கியமான ஒரு செயல். நாம் ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளாகவே நம்ம இந்த பூமியில உரிமை பாராட்ட முடியும். அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய செயல் திட்டங்கள்ல தேவன் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாத்திலுமே நாம் என்ன பண்ணோம்? கை கோர்த்து அவரோட கூட சேர்ந்து அவர் செய்த வேலையில நாம என்ன பண்ணோம்? தொடர்ந்து செய்யணும். அப்போ பாவத்துக்கு செத்துன பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அநேகர் தவறு செய்கிறார்கள். அநேகர் சிலர் பொய் சொல்றாங்க. ஆனா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இல்லாம, அதுக்கப்புறம் ஒரு குற்ற மனசாட்சி அவங்களுக்கு உண்டாகும். நான் தேவனுடைய பிள்ளையா இருந்துகிட்டு இப்படி செய்யலாமே. காரணம் என்னன்னா, பாவத்துக்கு செத்துட்டீங்க. நீதிக்கென்று பிழைத்திருக்கிறீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இப்ப பிறந்திருக்கிறோம். தேவனுடைய குவாலிட்டி நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்கணும். அன்பு காட்டணும், இரக்கம் காட்டணும். அவரைப் போல இந்த பூமியில நாம் இருக்கணும். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் சொன்னா, நாம ஞானஸ்தானம் பெறும்போது என்ன பண்றோம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா பிறந்திருக்கிறோன்னும் போது, டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுக்கு ரீசன் அதுதான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நிச்சயமா ஞானஸ்தானம் எடுக்காத ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பயத்தை நீக்கி ஞானஸ்தானம் பெறுங்க. ஞானஸ்தானம் அதனாலதான் சொல்றாரு அவர் ரொம்ப தெளிவா. என்னன்னு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று மெய்யாகவே உனக்கு சொல்றேன்னு. யாரு? இயேசுநாதர். அவரே ஞானஸ்தானம் எடுத்தார். காரணம் என்னன்னா, அவர் மனுஷீகத்துல வந்திருந்தாரு. மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறதுனால, மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்ததுனால, நமக்கு முன் உதாரணமாக அவரே என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுத்தார் யோவானிடத்துல. அப்போ ஏன்னா, எல்லா நியாயங்களும் எல்லா நீதிகளும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யறார். நாம செய்யணுங்கிறதுக்காக தான். நாம இப்படியெல்லாம் டவுட் பட்டுக்கிட்டு சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு நம்ம இருப்போம் இல்லையா? நமக்கு தெளிவு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவரே எடுத்தார். அப்போ நிச்சயமா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் தேவனுக்கென்று பிறக்கும் போதுதான் தேவனுடைய செயல்களை நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அவருடைய பிள்ளையா இந்த பூமியில வாழ முடியும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.